இமாம் ஜமஹ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாருல்லா, அல்லாவின் பக்கத்து வீட்டுக்காரர் என்றவருக்கு ஒரு பட்டை பெயர் சொல்லப்படும். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு 70 தவாஃபு செய்வாங்களாம் காபத்துல்லாவை. ஒரு தவாஃபு செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுகணும். 70 தவாஃப். ஒரு தவாஃப் அப்படின்னு சொன்னா 7 சுத்து. 7 சுத்துக்கு பின்னால 2 ரக்காத்து. இப்படியே அவர்கள் 70 தவாஃபு செய்வார்கள். 2 ரக்காத்தாக 140 ரக்காத்துகள் தொழுகுவார்கள். வாழ்க்கையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்ததை அமலை கூட்டினார்கள். அதே மாதிரி தான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நிஅமத்துக்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். இந்த நிஅமத்துக்களுக்கு நாம என்னைக்காவது ஒரு 2 ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுதிருக்கிறோம்? அல்லாஹ் கடமையாக்கியதை இல்லாமல் உபரியாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 1 லட்சம் வந்துச்சுன்னா அன்னைக்காவது தொழுதிருக்கிறோமா? ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா ஒரு 2 ரக்காத்து தொழுதிருக்கிறோமா? அமலை கூட்டியதே கிடையாது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், எல்லா அமல்களையும் செய்ததற்கு பின்னால் ஒரு நாளைக்கு 400 ரக்காத்துகள் அல்லாஹ்விற்காக வேண்டி சுக்ரியா நஃபில்கள் தொழுவாங்களாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமலை கூட்ட வேண்டும். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய ஞானி அவங்க. இந்த ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் 1/2 கிலோ கறி வாங்கிட்டு போறாங்க, ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வழியிலேயே ஒரு கழுகு வந்து புடுங்கிட்டு போயிருச்சு. நம்ம அதே மாதிரி ஒரு ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வரும்போது ஏதாவது காக்காவோ அல்லது நாயை புடுங்கிட்டு போச்சுன்னா நாம என்ன செய்வோம்? உடனே பத்வா செய்வோம். போற வழியில இதுலயே அடிச்சு சாவட்டும் அப்படின்றோம். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லல, அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரிஸ்க கழுகுக்கு நீ மாத்திட்டியாட்டு இருக்குது, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டாங்க. வரலாறுகள் எழுதப்படுகிறது. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் உள்ள நுழைஞ்சா அந்த 1/2 கிலோ கறி அம்மா வீட்டுக்காரம்மா கழுவிட்டு இருக்கிறாங்க. கேக்குறாங்க, நான் வாங்கின கறி நீ கழுவிட்டு இருக்கிறியே, கழுகுல தூக்கிட்டு போச்சு. அவங்க சொன்னாங்க, அந்தம்மா நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுகு வந்து சண்டை போட்டுச்சு, கறி கீழே விழுந்துருச்சு, அந்த கறியை எடுத்து நான் கழுவிட்டு இருக்கிறேன். 2 கையையும் ஏந்தினார்கள் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி. ரப்பே ரப்பே, ஒரு நாளைக்கு 1000 முறை நான் உன்னை மறந்து போகிறேன் ரப்பே, எல்லா விஷயத்திலும் நான் மறந்து போகிறேன் ரப்பே. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் கறி வாங்குற இந்த ஷிபிலி பாவம் என்பதாக என் கரியை நீ வீட்டுக்கு கொடுத்து விட்டாய் ரப்பே, உனக்கே புகழ் அனைத்தும் என்று சஜிதாவில் விழுந்தார்கள். என்னைக்காவது 2 ரக்காத் தொழுதிருக்கிறோமா? நம்ம யோசித்து பாருங்க. உயிரை கொடுத்தான் ரப்பு, உடலை கொடுத்தான் ரப்பு, நடக்கிறதுக்கு காலை கொடுத்தான், பேசுறதுக்கு வாயை கொடுத்தான்.